வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இனி உலகெங்கும் மேட் இன் இந்தியா பொருட்கள். சுதந்திர தின உரையில் மோடி பிரகடனம். இந்தியாவின் உற்பத்தி துறையில் முதலீடுகளுக்கு அழைப்பு. குண்டு துளைக்காத மேடைக்கு விடை கொடுத்த மோடி. சுதந்திர தின உரையில் முதல் முறையாக தகர்க்கப்பட்ட மரபுகள். ஏழையின் சொல்தான் கோட்டையில் எதிரொலிக்கும். சுதந்திர தின உரையில் முதல்வர் ஜெயலலிதா பெருமிதம். விரிவான செய்திகள். இனி உலகெங்கும் மேட் இன் இந்தியா என்ற நிலை ஏற்பட வேண்டும் என்று கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, பிற நாடுகள் இந்தியாவில் வந்து பொருட்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளில் விற்கட்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டின் 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பிரதமரான பின் முதல் முறையாக செங்கோட்டையில் கொடியேற்றிய பிரதமர் மோடியின் உரை 65 நிமிடங்களுக்கு நீடித்தது. நான் பிரதம அமைச்சராக பேசவில்லை, இந்திய மக்களின் பிரதம சேவகனாக பேசுவதாக கூறி தனது உரையை துவக்கிய மோடி, தன்னைப் போல சாதாரண ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் செங்கோட்டையிலிருந்து நாட்டுக்கு உரையாற்றுவது இந்திய ஜனநாயகத்தின் சிறப்பை எடுத்துக்காட்டுவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். प्रधान सेवक के रूप में उपस्थित हूं. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் வெற்றிகரமாக அலுவல்களை முடித்திருப்பதாக கூறிய மோடி, அந்த பெருமை எம்பிக்களையும் எதிர்க்கட்சித் தலைவர்களையும் சாரும் என்றும் கூறினார். மெஜாரிட்டி பலத்தால் ஆட்சியை நடத்தப்போவதில்லை என்றும் அனைத்து கட்சிகளின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே நாட்டை நடத்திச் செல்லப் போவதாகவும் மோடி கூறினார். मैं आज गर्व से कहता हूं कि संसद का सत्र हमारी सोच की पहचान है, हमारे इरादों की अभिव्यक्ति है. हम बहुमती के बल पर चलने वाले लोग नहीं हैं. हम बहुमती के बल पर आगे बढ़ना नहीं चाहते हैं. हम सहमति की मजबूत धरातल पर आगे बढ़ना चाहते हैं. சமீப காலம் வரை இந்தியர்கள் என்றவுடன் பாம்பாட்டிகள், சித்து வேலைக்காரர்கள் என்ற உலக நாடுகளின் எண்ணத்தை தகவல் தொழில்நுட்பத் துறையில் தன்னிகரற்று விளங்கும் இந்திய இளைஞர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த மோடி, இனி எங்கும் மேட் இன் இந்தியா என்று பொருட்களில் இருக்க வேண்டும் என்று தனது விருப்பத்தை வெளியிட்டார். இந்தியாவில் குவிந்துள்ள இளைஞர்களின் திறமையை உலக நாடுகள் பயன்படுத்திக் கொள்ளட்டும், இந்தியாவில் தொழிற்சாலைகள் துவங்கி உற்பத்தியை செய்யட்டும், அந்த பொருட்களை பிற நாடுகளில் விற்பனைக்கு கொண்டு செல்லட்டும் என்றும் பிரதமர் அழைப்பு விடுத்தார். சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆன போதிலும் மதம் மற்றும் ஜாதியின் பெயரால் இன்னமும் அரசியல் நடத்தப்படுவது மிகப்பெரிய வெட்கக்கேடு என்றும் கூறிய மோடி, ஜாதி மத கலவரங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருப்பதாகவும் வருத்தம் தெரிவித்தார். குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்காவது ஜாதி மத அரசியலை கைவிட்டு அமைதி, ஒற்றுமை, சகோதரத்துவத்தை தழுவிக் கொள்ள வேண்டும் என்றும் அதுவே நாட்டின் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் என்றும் மோடி கூறினார். பயங்கரவாதம் எந்த நல்ல விளைவையும் ஏற்படுத்தாது என்றும் கூறிய மோடி, வன்முறை பாதையை கைவிட்டுவிட்டு நாட்டின் முன்னேற்றத்துக்காக பாடுபட வேண்டும் எனவும் பயங்கரவாதிகள், மாவோயிஸ்டுகளுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். आप धरती को लाल तो कर सकते हो, लेकिन कभी सोचो अगर कंधे पर हल होगा तो हरियाली धरती कितनी प्यारी लगेगी, कितनी प्यारी लगेगी. कब तक हम इस धरती को लहूलुहान करते रहेंगे, कब तक हम निर्दोषों की जान लेते रहेंगे. और हमने पाया क्या? हिंसा के रास्ते ने हमें कुछ नहीं दिया है. டெல்லிக்கு தான் வந்ததும் ஒரு அரசுக்குள் 12 தனித்தனி அரசுகள் செயல்படுவதை கண்டு தான் அதிர்ச்சியடைந்ததாகவும், அரசு துறைகளிடையே உள்ள தடுப்புச் சுவரை உடைப்பதே தனது முதல் முயற்சியாக இருந்ததாகவும் கூறினார். ஒரே இலக்கை நோக்கி அரசை நடத்தும் வகையில் தனது அரசு திட்டங்கள் தீட்டி வருவதாகவும் மோடி கூறினார். திட்ட கமிஷனுக்கு பதிலாக மாற்று அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று கூறியுள்ள பிரதமர் மோடி, ஒவ்வொரு லோக்சபா தொகுதியிலும் குறைந்தது 5 மாதிரி கிராமங்களை எம்பிக்கள் உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டார். நாட்டில் உள்ள ஏழைகள் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு துவங்கும் வகையில் பிரதமர் ஜன்தான் யோஜனா எனும் திட்டத்தையும் அறிவித்த மோடி, அதன் மூலம் 1 லட்சம் ரூபாய்க்கான இலவச காப்பீடு திட்டமும் கிடைக்கும் என்றார். இதன் மூலம் விவசாயிகள் தற்கொலை சம்பவங்கள் குறையும் என்ற எதிர்பார்ப்பை வெளிப்படுத்திய மோடி, பெண்கள் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக இருளுக்கு காத்திருப்பது குறித்து வேதனை தெரிவித்தார். கிராமங்களின் மேம்பாட்டுக்காக எம்பிக்கள் தங்களது தொகுதி நிதியில் தாராளமாக செலவிட
வேண்டும் என்று வலியுறுத்திய மோடி ஒவ்வொரு எம்பியும் தங்கள் தொகுதியில் குறைந்தது 5 மாதிரி கிராமங்களை உருவாக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். लेकिन मैं आज संसद के नाम से एक योजना घोषित करता हूं, संसद आदर्श ग्राम योजना. हम कुछ पैरामीटर तय करेंगे और मैं सांसदों से आग्रह करता हूं कि वो अपने इलाके में 3000 से 5000 के बीच का कोई भी गांव पसंद कर ले और कुछ पैरामीटर तय हो, वहां की स्थल काल परिस्थिति के अनुसार, वहां की शिक्षा, वहां का स्वास्थ्य, वहां की सफाई, वहां के गांव का माहौल, गांव में ग्रीनरी, गांव का मेलजोल, कई पैरामीटर अपन तय करेंगे और हर सांसद 16 तक अपने इलाके में एक गांव को आदर्श गांव बनाए. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் கழிவறை வசதியை உருவாக்க அரசுடன் இணைந்து பணியாற்ற முன்வர வேண்டும் என தொழில் நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் விடுத்த மோடி, அடுத்த ஆண்டு சுதந்திர தினத்துக்குள் அனைத்து பள்ளிகளிலும் மாணவியருக்கு தனி கழிவறை உருவாக்கப்படும் என்று உறுதியளித்தார். பெரிய அறிவிப்புகளை விட அனைத்து பிரச்சினைகளையும் தீர்ப்பதே அரசின் கடமை என்பதால் செங்கோட்டையில் நின்று கொண்டு கழிவறை குறித்து பேசுவதில் தனக்கு எந்த நெருடலும் இல்லை என்றும் மோடி கூறினார். கடந்த 64 ஆண்டுகளாக நாட்டின் கொள்கைகளை உருவாக்கும் தேசிய திட்டக்குழுவை மாற்றியமைக்க வேண்டியது அவசியம் என்று கூறிய பிரதமர் மோடி, அதற்கு பதிலாக புதிய அமைப்பு உருவாக்கப்படும் என்றும் கூறினார். और बहुत ही जल्द योजना आयोग की जगह पर ये नई इंस्टीट्यूट काम करे, उस दिशा में हम आगे बढ़ने वाले हैं. இந்தியா முன்னேற வேண்டுமானால் மாநிலங்கள் முன்னேற்றம் காண வேண்டியதும் அவசியம் என்றும், எனவே கூட்டாட்சி தத்துவத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மாநிலங்களுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் மோடி உறுதியளித்தார். பெண் சிசுக்களை கொல்லாதீர்கள் என்று அழைப்பு விடுத்த பிரதமர் நரேந்திர மோடி, ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகளால் செய்யப்படும் கடமை மகன்கள் செய்வதை விட 5 மடங்கு அதிகமாக இருப்பதை தானே நேரில் கண்டதாகவும் உருக்கமாக கூறினார். செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டில் ஆணுக்கு நிகராக பெண்களின் விகிதாச்சாரம் குறைந்து வருவதை வேதனையுடன் சுட்டிக்காட்டினார். இதற்கு கடவுளா காரணம் என்று கேள்வி எழுப்பிய பிரதமர், பெண் சிசு கொலையை தடுக்க டாக்டர்களுக்கும் பெற்றோருக்கும் அழைப்பு விடுத்தார். ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகள் செய்யும் கடமை மகன்கள் செய்வதை விட 5 மடங்கு அதிகமாக இருப்பதை தானே நேரடியாக பார்த்திருப்பதாக கூறிய மோடி, ஆண் குழந்தை ஆசையில் பெண் குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். कभी सोचा है आज हमारे देश में सेक्स रेशियो का क्या हाल है? 1000 लड़कों के सामने 940 बेटियां पैदा होती हैं. ये समाज में असंतुलन कौन पैदा कर रहा है? ईश्वर तो नहीं कर रहा है. मैं उन डॉक्टरों से अनुरोध करना चाहता हूं, आपकी तिजोरी भरने के लिए किसी मां के गर्भ में पल रही बेटी को मत मारिए. मैं उन माताओं बहनों को कहता हूं कि आप बेटे की आश में बेटियों को बलि मत चढ़ाइए. நடந்து முடிந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற 64 பேரில் பெண்கள் 29 பேர் என்பதையும் மோடி சுட்டிக்காட்டினார். நாட்டில் அதிகரித்து வரும் கற்பழிப்பு சம்பவங்கள் இந்தியாவுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாக வேதனை தெரிவித்த மோடி, இதுபோன்ற விஷயங்களில் சட்டம் தன் கடமையை செய்யும் அதே நேரத்தில் தவறான பாதையில் செல்லும் ஆண் பிள்ளைகளை பெற்றோர்கள் தட்டி கேட்டு திருத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சுதந்திர தின உரையின் போது குண்டு துளைக்காத மேடையை தவிர்த்த மோடி, விழாவில் விஐபிக்களுக்கான பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களையும் பங்கேற்கச் செய்துள்ளார். பிரதமராக பதவியேற்ற பின் செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தனது முதல் சுதந்திர தின உரையை நிகழ்த்திய மோடி பல்வேறு மரபுகளையும் தகர்த்தார். வழக்கமாக சுதந்திர தின உரையின் போது பயன்படுத்தப்படும் குண்டு துளைக்காத மேடை இம்முறை இடம்பெறவில்லை. அது மட்டுமின்றி வழக்கமாக விஐபிக்களுக்கு ஒதுக்கப்படும் இடத்தில் இம்முறை 10,000 பொதுமக்கள் பங்கேற்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுவாக எழுதி வைத்த உரைகளையே பிரதமர்கள் வாசிக்கும் மரபையும் உடைத்த மோடி ஹிந்தி மொழியில் தெளிவாகவும் உணர்ச்சிகரமாகவும் உரையாற்றினார். எழுதி வைத்த உரையையோ டெலிபிராம்டரையோ அவர் பயன்படுத்தவில்லை. காவி நிற தலைப்பாகையுடன் காட்சியளித்த மோடி, நாட்டின் வளர்ச்சிக்காக இந்தியாவை செதுக்கிய சிற்பிகள் என்று இதற்கு முந்தைய அரசுகளையும் பிரதமர்களையும் புகழ்ந்தார். இதற்கு முன் நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்தும் அறிவுரை கூறியும் உரையாற்றிய முதல் பிரதமர் நேரு. அதற்கு பின்னர் அதேபோன்று தனது உணர்ச்சிகரமான உரையின் மூலம் நாட்டு மக்கள் மட்டுமின்றி அரசு அதிகாரிகள், எம்பிக்கள் மற்றும் மாநில அரசுகளும் நாட்டின் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் ஒரே திசையில் பயணிக்க அழைப்பு விடுத்து அறிவுரையும் அளித்தார் மோடி. ஏழையின் சொல்தான் புனித ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் என்று முதல்வர் ஜெயலலிதா கூறினார். நாட்டின் 68வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் ஜெயலலிதா ஏற்றார்.
அதைத் தொடர்ந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து முதல்வர் உரையாற்றினார். சுதந்திரத்தின் பயனை ஏழை எளிய மக்கள் பெறுவதை தன்னுடைய அரசு உறுதி செய்துள்ளது என்றும் ஏழையின் சொல்தான் புனித ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் என்ற புதுமொழியை தனது அரசு நிலைநாட்டிக் கொண்டிருப்பதாக ஜெயலலிதா கூறினார். இன்று நம் இந்திய திருநாட்டின் 68வது விடுதலை திருநாள். இன்றைக்கு எனது தலைமையிலான அரசு சுதந்திரத்தின் பயனை மக்கள் அனைவரும், அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பெறுவதை உறுதி செய்துள்ளது. ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பது பழமொழி. ஏழை சொல்தான் புனித ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் என்ற புதுமொழியை தமிழகத்திலே நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் அரசு உங்கள் அன்பு சகோதரியின் அரசு. தனது அரசு செய்துள்ள திட்டங்களை பட்டியலிட்ட முதல்வர் ஜெயலலிதா, கல்வியில் தன்னிறைவடைந்துள்ள தமிழகம் உணவு தானிய உற்பத்தியிலும் முன்னிலை பெற்று விளங்குவதாக தெரிவித்தார். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 20 கிலோ விலையில்லா அரிசி வழங்குதல், சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 35,38,000 பேருக்கு 1000 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்குதல், கல்விக்கு மிக உயரிய முக்கியத்துவத்தை அளித்து கல்வியில் ஒரு புரட்சியையே எனது தலைமையிலான அரசு ஏற்படுத்தி உள்ளது. நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்த முதல்வர், சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு அளிக்கப்படும் உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முதல்வரின் நல் ஆளுமை விருது, மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை விருது, மகளிர் நலனுக்கு சிறந்த தொண்டாற்றிய விருது உள்ளிட்ட விருதுகளை முதல்வர் வழங்கினார். துணிச்சலான செயல்களுக்காக தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் கல்பனா சாவ்லா விருதை நாகப்பட்டினம் எஸ்பி பொன்னிக்கு வழங்கி முதல்வர் ஜெயலலிதா கௌரவித்தார். முன்னதாக போர் நினைவு சின்னத்தில் முதல்வர் ஜெயலலிதா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நீதித்துறை மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் நீதிபதிகள், ஊழியர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டின் 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். விழாவில் பேசிய அவர், நீதித்துறை மீது அதீத நம்பிக்கை வைத்துள்ள பொதுமக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் நீதிபதிகள், ஊழியர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். So let me request everybody from the staff to the honorable judges, subordinate judges, that let us all work together unitedly as a family and try to rise to the expectations of the people. Happy Independence Day once again to all. இதைத் தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற உயர்நீதிமன்ற ஊழியர்களின் குழந்தைகளுக்கு தலைமை நீதிபதி கவுல் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜார்க்கண்ட் மாநில கவர்னர் சையத் அகமது சுதந்திர தின உரையாற்றும் போது மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 2வது தலைநகரமாக தும்கா விளங்குகிறது. இங்கு நடந்த சுதந்திர தின விழாவில் கவர்னர் சையத் அகமது மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். பிறகு சுதந்திர தின உரையாற்ற துவங்கிய கவர்னர் சையத் அகமது ஒரு கட்டத்தில் திடீரென்று மயங்கி விழுந்தார். அருகில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு கவர்னருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் கூறுகையில் கவலைப்பட ஒன்றுமில்லை என்று தெரிவித்தனர். உடல்நலம் தேறிய பிறகு அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு தலைநகர் ராஞ்சியில் உள்ள ராஜ்பவனுக்கு சென்றார். விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த இருவேறு சாலை விபத்தில் தாய், மகன் உட்பட 3 பேர் பலியாகினர். 12 பேர் காயமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மணலூர்பேட்டையைச் சேர்ந்த மணிமாறன் என்பவர் தனது மனைவி சங்கீதா மற்றும் 3 குழந்தைகளை ஏற்றிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் மங்கலம்பேட்டைக்கு சென்றார். ஒரே மோட்டார் சைக்கிளில் 5 பேர் பயணித்த நிலையில் புல்லூர் கூட்ரோட்டை கடக்கும் போது சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற கார் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் மணிமாறன், சங்கீதா மற்றும் காரில் வந்தவர்கள் என மொத்தம் 13 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்த
காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சங்கீதா மருத்துவமனை செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றவர்களுக்கு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று உளுந்தூர்பேட்டையில் உறவினர் இல்ல விழாவிற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய தாய் மற்றும் மகன் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த இரு விபத்துகள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஆசிரமத்தில் அரவிந்தரின் 142வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மகான் அரவிந்தரின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு பிறந்த நாள் விழா வெள்ளிக்கிழமையன்று புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு ஆசிரமத்தில் கூட்டு தியானம் நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு மாநில மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அரவிந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிரமத்தில் உள்ள அரவிந்தர் மற்றும் அன்னையின் அறைகள் பக்தர்களின் பார்வைக்காக வெள்ளியன்று நாள் முழுவதும் திறந்து வைக்கப்பட்டது. அரவிந்தர் அன்னை பயன்படுத்திய பொருட்களை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பார்வையிட்டு வழிபட்டனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சந்தை விடுமுறை என்பதால் வெள்ளிக்கிழமையன்று தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 21,656 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,707 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 46 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 43,770 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.